Hi cute bommais, welcome back to Kiwi Bommai YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ஆச்சு அப்படின்னா நானும் என் பையன் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். என் ஹஸ்பண்ட் கிரிக்கெட் போயிடுவாங்க. ஸோ இப்போ நானும் என் பையனும் கிளம்பி எங்கேயாவது ஊர் சுற்றலாம் அப்படின்ட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எல்லா நாளும் அதாவது கிரிக்கெட் பைத்தியமாகவே இருப்பார். எப்படி தான் கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போக போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட் பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்குள்ளவே விஹன் அவனோட பேட் பால்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அங்கே போயிட்டு விளையாடுறதுக்காக அப்படின்ட்டு. அங்கே போய் பார்க்க தாண்டா போகிறோன்னாலும் கேட்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா நானும் விஹனும் உட்கார்றதுக்கு இந்த கேம்ப் சேர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. விஹன் அவனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்தாச்சு. சீட் பெல்ட் ப்ளீஸ், புட் ஆன் யுவர் சீட் பெல்ட் ஃபாஸ்ட். சேஃப்டி பெல்ட் ஆல்சோ விஹன். சேஃப்டி பெல்ட். இன்னைக்கு பயங்கர வெயில். நான் எப்பயுமே தலை குளிச்சுட்டு இந்த ஹேர் ட்ரையர்லாம் போடுவேன். இன்னைக்கு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வெயிலுக்கு எதுக்கு ஹேர் ட்ரையர் போட்டுன்ட்டு. கடவுளே இந்த மைக்ரெயின் மட்டும் வந்துடக்கூடாது. என் கூடவே பிறந்ததுங்க மைக்ரெயின். சும்மா லைட்டாக ஈரமாக இருந்தால் மைக்ரெயின் வந்துடும். எங்கேயாவது லாங் ட்ராவல் போனால் மைக்ரெயின் வந்துடும். ஐயோ கடவுளே. இன்னைக்கு நான் தலை குளிச்சுட்டு ட்ரையர் போடாமையே கிளம்புறேன். ஸோ மைக்ரெயின் வராமல் இருக்கணும் பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் டீம் பவுலிங் முடிச்சுட்டு பேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க செகண்ட் பேட்டிங் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வரவே ஆரம்பித்தேன். இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இந்த டீமில் விளையாடுறாங்க. அவங்க வீடு இந்த கிரவுண்ட்லேருந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்குமே டீ பக்கோடாலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்திங்களா என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சீன் போட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் போன வேகத்துலேயே ரிட்டனும் வந்தாச்சுங்க. ஏன்னா அவர் பவுலருக்கு இவ்வளோ சீன் போட்டு போனாருன்னு தெரியல. போயிட்டு 2 நிமிஷத்தில் வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் டீமும் வெற்றிகரமாக தோத்துட்டாங்க. பட் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் தான் ஃபைனல்ஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட பொதிச்சோறு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இங்கே மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சமாவது அந்த சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் எல்லாமே கிடைக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா வடை வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணேன். பட் வடை ரொம்ப சுமாராக இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப எப்பயோ பண்ண வடை மாதிரி இருந்தது. நாங்கள் முன்னே உட்காந்து அந்த பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா முன்னே உட்காந்து அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா என் தலைக்கு நேராகவே டிவி இருந்ததா, சவுண்டு பயங்கரமாக இருந்தது. அதனால ஒரு ஓரமாக உட்காந்தாச்சு. பொதுவாகவே நான் ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் வந்தால் சார் இந்த மாதிரி ஃபோன் கேட்டு வாங்கிப்பார். நமக்கும் ஆப்ஷன் இல்லாமல் கொடுக்க வேண்டியது தான். இங்கே நான் மைசூர் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு சவுத் இண்டியன் டச் இருந்தது. இது ஒரு மலையாளி ஹோட்டல். ஆனால் சூப்பராக இருந்தது. தோசை எல்லாமே செமையாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் அவரோட ஃபேவரட் கிளி பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த கிளி பரோட்டாவில் ஒரு ஆம்லெட் வைப்பாங்க பாருங்கள், அதுக்காகவே நான் அந்த கிளி பரோட்டா வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு பரோட்டாலாம் பிடிக்காது, அந்த ஆம்லெட் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு கிளி பரோட்டா, எனக்கு மைசூர் மசால் தோசை. 2 பேரும் சாப்பிட்றீங்களே அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு தானே பார்க்குறீங்க. அவனுக்கு பரோட்டா பிளெயின் பரோட்டா தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா பரோட்டா வித் எக்கரி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த எக்கரி நாங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவனுக்கு அதில் 2 பரோட்டா வாங்கினோம். அவன் ஒன்று தான் சாப்பிடுவான். இன்னொன்று நாங்களும் என் ஹஸ்பண்டோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எக்கரியோடு வாங்கிக்கிட்டோம். அது கூடவே இந்த முறுக்கும் வாங்கணும்ப்பா. இந்த முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கிரைசிஸில் பொதிச்சோர் போகிறீங்க அப்படின்னா அந்த முறுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வர்த் பையிங் சொல்வேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு. ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒன்று, சும்மா போயிட்டு கிரிக்கெட் அங்கே போயிட்டு ஒரு தலை கட்டிட்டு அப்படியே கிராசரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே இன்னொருத்தவங்களும் உட்காந்ததுனால அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சரி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர வழியிலே சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அவள் தான் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு படுக்க வேண்டியது தான். இப்போயே மணி பார்த்திங்கன்னா 8 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தூங்க வேண்டியது தான். இப்படி தான் என்னோட சாட்டர்டே ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னும் சண்டே அதுவும் பிஸியாக போயிடும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். விட முக்கியம் என்ன அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன்னி கப்புள் ரீல்ஸ் எல்லாம் வரும். வயிறு குலுங்க சிரிக்கலாம் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.